ஹலோ மை டியர் கிரிக்கெட் பாடிஸ், வெல்கம் டு ஜெர்னி வித் சபரிஸ். இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நேத்து நடந்து முடிஞ்ச இந்தியா விசஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அந்த மேட்சோட ரிவ்யூவும் நாளைக்கு நடக்க போற இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அந்த மேட்சோட ப்ரிவியூவும் தான் நானும் பாலானாவும் பேச போறோம். உங்க எல்லாருக்குமே ஹாப்பி ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் உங்களோட ஆயுதத்தை பூஜை போட்டு கொண்டாடி இருப்பீங்க. பாலானா, நேத்து நம்மளோட உமன்ஸ் வேர்ல்டு கப் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு என்ன அப்படின்னா, இந்த டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஆட் ஒரு மாதிரி பிடிச்சிருச்சு பாலானா. என்னன்னா, அந்த ஆட் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதியோ விராட்டோ ஜெயிக்க போறது என்னமோ இந்தியா தான் அப்படின்ற மாதிரி அந்த ஆட்ல இருந்து பிடிச்சிருச்சு. இந்த நீங்க தான் என்ன ரொம்ப மோட்டிவேட் பண்ணிருக்கீங்க, அதை சொல்லிட்டு நான் ஆரம்பிக்கிறேன். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து நம்மளோட சேனல்ல உமன்ஸ் வேர்ல்டு கப் வந்து கவர் பண்ண போறோம். உண்மையாலுமே ஹாப்பியா இருக்கு. முடியும் போது உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கும் மைடன் டிராஃபியா இருக்கணும், நமக்கும் ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். நேத்து வந்து கவுஹாட்டில அந்த டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. நேத்து மேட்ச் உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத சொல்லுங்க பாலானா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அப்படியே நேற்று மேட்ச்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சபரீஷோட ஹேஷ்டேக்குள்ள போயிட்டு அப்படியே மேட்ச்குள்ள போயிடலாம். மிஷின் 1000 நோக்கி சபரீஷ் போயிட்டு இருக்காரு. ஸோ அப்படியே வந்து நேற்று மேட்ச்குள்ள வந்து போயிடுவோம். ஸோ நேற்று மேட்ச்ல வந்து ஆக்சுவலி என்னன்னா, இந்தியா வந்து நிறைய லேர்ன் பண்ணிட்டாங்க. ஸோ அது வந்து நல்லது. ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச்ல இவ்வளோ லேர்ன் பண்ணிட்டாங்கிறப்போ டெஃபினட்டா வந்து தட்ஸ் குட் ஃபார் இந்தியா. ஏன்னா ஒரு 124 ஃபார் 6ல இருந்து 269 வரைக்கும் அடிக்கிறாங்கன்னா அது வந்து பெரிய விஷயமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க வந்து கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு தீப்தி சர்மா, அமன்ஜோத் கவுர், அவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் 100 ரெண்டு பேரை வந்து பண்ணியிருந்தாங்க. ஃபென்டாஸ்டிக்கா இருந்தது. டாப் ஆர்டர்ல பிரதிகா ராவல் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. பட் அந்த ஒரு ஸ்ட்ரைக் ரேட் வந்து கொஞ்சம் அந்த லோவா இருந்தது. அவங்க வந்து அந்த சிங்கிள் டூஸ்லாம் வந்து கன்வெர்ட் பண்றது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. கொஞ்சம் அந்த லெக் சைடில் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் வந்து அவங்க ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஆஃப் சைடு வந்து நல்ல ஒரு பிளேயரா தெரியுறாங்க. அண்ட் ஹர்லின் டியோல் அவங்களும் வந்து ஒரு 40 ரன்ஸ். இந்த டைம் வந்து நான் ஆல்ரெடி நம்ம லைவ்ல சபரீஷோட லைவ்ல சொன்ன மாதிரி தான், இந்தியன் உமன்ஸோட அந்த ஒரு 11 வந்து சூப்பரா இருக்கு. ஒருத்தரை நம்பி கிடையாது. அங்க வந்து ஏகப்பட்ட பிளேயர்ஸ் இருக்காங்க. நிறைய பேர் வந்து கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நேற்று நடந்தது. பிரத்திகா ராவல் வந்து ஒரு 30, தென் ஹர்லின் டியோல் வந்து ஒரு 40. ஆக்சுவலி ஹர்மன் பிரீத் கௌர் அவங்க தான் பாத்தீங்கன்னா நம்ம உமன்ஸ் வேர்ல்டு கப்ல இந்தியாக்காக அதிக ரன்ஸ் வந்து அடிச்சிருக்காங்க, 50 ஆவரேஜ். நம்ம எல்லாம் ஸ்மிருதின்னு நம்புவோம். பட் ஸ்மிருதி மந்தனா பாத்தீங்கன்னா கொஞ்சம் அந்த வேர்ல்ட் கப்ல பார்த்தீங்கன்னா 35 ஆவரேஜ் தான் வந்து வச்சிருக்காங்க. அங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுறாங்க. ஓடிஐ சீரீஸ்ல சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க நல்ல ஒரு ஸ்டார்ட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரணவேரட்டா வந்து அவுட் ஆனாங்க. ஸோ அந்த ஒரு அமன்ஜோத் கௌரோட தீப்தி சர்மாவோட பார்ட்னர்ஷிப் தான் வந்து ரொம்ப குரூஷியல். 100 ரன் பார்ட்னர்ஷிப்புங்கிறப்போ ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அங்கிருந்து அவ்வளோ அடிச்சது பெரிய விஷயம். இல்லைன்னா வந்து லிட்டரலி ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருப்பாங்க மேட்ச். அதுக்கப்புறம் வந்து அவங்க ஹோம்ல தான் வந்து விளையாடுவாங்க ஸ்ரீலங்கா. ஸோ அங்கே வந்து ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். ஸோ இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா நடக்குதுங்கிறப்போ ஸ்ரீலங்காவுக்கு ஒரு அட்வான்டேஜ் இருக்கும். ஸோ ஒரு ஆள் நல்லா பண்ணியிருந்தாங்க. பவுலிங்கா இருக்கட்டும், ஸ்னேர் ஆனா அவங்க வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. தீப்தி சர்மா இந்த ஒரு பர்டிகுலர் மேட்ச்ல ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாங்க. ஒரு பேட்டிங்ல ஒரு 50, பவுலிங்ல வந்து ஒரு 3 விக்கெட்ஸ். ஸோ நல்லா இருந்தது. ஆக்சுவலி இந்த டைம் வந்து ரேணுகா சிங் இல்லாம சரானியோட போயிருந்தாங்க. அவங்களும் வந்து 2 விக்கெட் எடுத்திருந்தாங்க. ஸோ ஓவரால் அந்த ஒரு டீம் எஃபர்ட்னால ஒரு டீசென்ட் வின். நிறைய லேர்ன் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் வின் நோக்கி போறாங்க இந்தியா. கண்டிப்பா பாலானா, சூப்பரா வந்து உங்களோட எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரவுண்ட் எல்லாத்தையுமே கவர் பண்ணி சொல்லியிருந்தீங்க. இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டீம் மெய்டன் டிராஃபி அடிக்கிறதுக்கு தகுதி இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நினைக்கிறது என்னன்னா டீம் செலக்ஷன். நம்ம அந்த ஷஃபாலிக்கு நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, அந்த கன்சிஸ்டன்சி இல்லாதனால ஷஃபாலி வந்து நல்ல பிளேயர் தான், அவங்க இல்ல. அதோட பிரத்திகா ராவல் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. பிரத்திகா ராவல் எடுத்ததா இருக்கட்டும், அந்த கரந்தி கவுடு வந்து பாத்தீங்கன்னா 8 மேட்சஸ் ஆடி இருந்த ஒரு யங்ஸ்டர். நேற்று ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுத்தது அவங்க தான் பவுலிங்ல. அப்படிங்கும் போது அவங்களும் உள்ள எடுத்து வந்ததா இருக்கட்டும். அது பாத்தீங்கன்னா அந்த சரானி அவங்களும் சரி, தீப்தி சர்மா வாட் அ ஜெம் ஃபார் இந்தியா, ஒரு டைமண்ட்னே சொல்லலாம். நேத்து நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸ். பேட்டிங்ல ரன் வேணுமா, ரன் அடிக்கிறேன். பவுலிங்ல வந்து முக்கியமான விக்கெட். வந்து ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் ஒரே ஒரு டிஃபரன்ஸ் தான் பாலான நான் பாக்குறேன். என்னன்னா, நீங்க ஒரு விஷயம் கரெக்டா சொன்னீங்க. ஹர்மன் பிரீத் கௌர் மேலதான் டீமே வந்து இப்ப எப்பயுமே வந்து நம்பி போவாங்க. அவங்க தான் அடிச்சாதான் ரன் அப்படின்னு இருந்துட்டு இருந்த நிலைமையில நேத்து அவங்களால 21 ரன்ஸ் தான் அடிக்க முடிச்சு. அது மட்டும் இல்லாம தன்னோட ஃபார்ம் பீக்ல இருக்காங்க அப்படின்னு சொல்ற ஸ்மிருதி மந்தனா ஒரு ரன் அடிக்கலங்கும் போது அங்கிருந்து பிரத்திகா ராவலும் ஹர்லின் டியோலும் ஒரு சின்ன பார்ட்னர்ஷிப் கொடுத்து அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு குயிக் விக்கெட்ஸ். ரணவீரா வாட் அ பிரேக் த்ரூ பாலர். டெஃபினெட்லி ஒரே ஓவர்ல 3 விக்கெட் எடுத்து கேம் அப்படியே ஸ்ரீலங்கா பக்கம் திரும்பிடுச்சு. இதுக்கு முன்னாடி இருந்த இந்தியன் டீமா இருந்தா டெஃபினெட்லி சீக்கிரமா ஆல் அவுட் ஆயிருப்பாங்க. நீங்க முன்னாடி ஒரு விஷயம் சொன்ன விஷயம் என்னன்னா பேட்டிங் டெப்த். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தீப்தி சர்மாவும் சரி, நம்ம ஸ்னேரானாவும் நம்ம இதுலயே பாத்திருக்கோம், டபிள்யூபிஎல்ல செம பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை காமிச்சிருக்காங்க. அங்கிருந்து தீப்தி சர்மாண்ட அமன் ஜோத் கவுரோட ரெண்டு பேரோட முக்கியமான பார்ட்னர்ஷிப். ரெண்டு பேரும் 50, 126ல இருந்து ஒரு 269 கொண்டு போனது டெரிபிக் டார்கெட் அங்கிருந்து சொல்லலாம். மழையும் குறுக்கிட்டுச்சு, நமக்கு வந்து ஓவரும் கம்மி ஆக்கினாங்க. அங்கிருந்து ஒரு சம பார்ட்னர்ஷிப். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாட் அ கேமியோ பாலனா. ஸ்னேரானா பின்னாடி வந்து சரியான கேமியோ. சமாரி அட்டப்பட்டும் வந்து
அவங்க அடிச்ச ரன் மட்டும்தான், அவங்களோட 40+ ஸ்கோர் மட்டும்தான். மத்த பேட்டர்ஸ் எல்லாருமே கடைசியில வந்து டிசில்வான்னு நினைக்கிறேன் அந்த பிளேயர் அவங்க கிட்ட இருந்து ஒரு குட்டி கேமியோ நம்மளால பார்க்க முடிஞ்சு. மத்தபடி இவங்க 2 பேர் மேலதான் ஹோல் லைனப்பே வந்து டிபெண்ட் ஆயிருக்கு. இவங்க அட்டப்பட்டு மேலதான் டிபெண்ட் ஆயிருக்கு. கிளியர் கட்டா தெரிஞ்சிச்சு. அவங்களோட பவுலர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி டிஃபென்சிவா இருந்த மாதிரி இருந்துச்சு போல. 126ல இருந்து சீக்கிரமா ஆல் அவுட் பண்ணிருக்கலாம், ஆனா அதை அவங்க கை விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட இந்தியன் பவுலர்ஸ் வந்து செம்மையா பர்ஃபார்ம் பண்ணி அந்த கேமை வந்து வின் பண்ணிட்டாங்க. இங்க இருந்து உண்மையாலுமே வெற்றியோட ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறம் நம்ம வந்து ஞாயிற்றுக்கிழமை பாகிஸ்தானை சந்திக்க போறோம், அதுக்கப்புறம் பங்களாதேஷை சந்திக்க போறோம். டாப் 4 போகணும்னா 4 வின் போதும். இப்போ வந்து இயர்லி தான் இந்த மேட்சை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டோம். இயர்லி தான் இருந்தாலும் உங்களோட டாப் 4 யாரா இருக்க போறாங்க இந்த டோர்னமெண்ட்டுக்கு? நீங்க வந்து கண்டிப்பா டெஃபினெட்லி நம்ம ஆஸ்திரேலியாவை ஒதுக்கவே முடியாது. அதே மாதிரி இங்கிலாண்டும் டெரிஃபிக் டீமா வந்திருக்காங்க உள்ள. இவங்க 2 பேரும் எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு செலக்டா இருப்பாங்க. 3-4க்கு நான் எப்படி பாக்குறேன்னா இந்தியா, நியூசிலாந்து, சவுத் ஆப்பிரிக்கா, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா. நீங்க சொன்ன மாதிரி அவங்களுக்கும் ஹோம் இருக்கு. அதனால வந்து இவங்க 4 பேர்ல அந்த 2 நீங்க யாரும் சூஸ் பண்ண போறீங்க? இல்ல உங்களுக்கு ஏதாவது அதர் ஐடியா இருக்கா? டெஃபினட்டா நான் அந்த டாப் 4 சொல்றதுக்கு முன்னாடி நேற்று சபரீஷ் சொன்ன மாதிரி அந்த சமராத்தை போட்டு வந்து ஃபென்டாஸ்டிக்கா வந்து விளாண்டுருந்தாங்க. லிட்ரலி வந்து அவங்க அடிச்ச அந்த ஒரு 40 ரன்ஸ் வரைக்குமே வந்து ஐயோ அவங்க கிட்ட தான் மேட்ச் அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் தீப்தி சர்மா ஆக்சுவலி வந்து ஃபர்ஸ்ட் 2 ஓவர்ஸ் வந்து செமையா ரன்ஸ் லீக் பண்ணாங்க. ஸோ பேட்டிங்ல கான்ட்ரிபியூட் பண்ணாங்க, பவுலிங்ல சொதப்பிட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு சரியான கம்பேக் எப்போ வந்து அவங்க சமயரத்தப்பட்டோட விக்கெட் எடுத்தாங்களோ, ஸோ அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து போட்டிருந்தாங்க. ஸோ ஃபேண்டாஸ்டிக்காக இருந்தது. அப்புறம் மிடில் ஆர்டர்ல வந்து சில்வா அவங்க வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாங்க. ஸோ ஓவரால் அங்கங்க வந்து கொஞ்சம் கொஞ்சம் அப்படி பக்கத்துல வந்துட்டு போயிட்டு இருந்தாங்க. பட் அது அதிகமாக விக்கெட்ஸ் லூஸ் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஒரு ஸ்டெபிலிட்டி கிடையாது. ஸோ அதனால தான் வந்து அவங்களால வந்து மேட்ச் வின் பண்ண முடியல. ஸோ ஆனால் ஒரு 200 ரன்ஸ்க்கு மேலே அவங்க போட்டதே வந்து பெரிய எஃபர்ட் ஸ்ரீலங்கா கிட்ட இருந்து சொல்லணும். ஸோ என்னோட டாப் 4ங்கிறப்போ ஆப்வியஸ்லி வந்து ஆஸ்திரேலியாவை நம்ம என்னைக்குமே வந்து ஒதுக்க முடியாது. அவங்கள்ட்ட தான் ட்ராஃபி வந்து அதிகமா இருக்குங்கிறப்ப அவங்கள தான் ஃபர்ஸ்டா வந்து சேர்த்திக்கணும். குவாலிஃபை அவ்வளவுதான், அவங்க வந்து ஃபர்ஸ்ட் குவாலிஃபை ஆயிடுவாங்க. இந்த டைம் இந்தியா குவாலிஃபை ஆவாங்க ஒரு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அந்த ஒரு ஸ்குவாடா பாக்குறப்போ எல்லாமே வந்து சாலிட் யூனிட்டா இருக்காங்க, எல்லாமே கவர்ட் அப்பா இருக்கு. குறை கண்டுபிடிக்கிறதுங்கிற மாதிரி எந்த நம்ம ஸ்குவாட்லயும் கிடையாது. ஸோ அப்படிங்கிறப்போ கொஞ்சம் அந்த ஃபீல்டிங் வேணா கன்சர்னா சொல்லலாம். பட் அந்த ஒரு பவுலிங்கா இருக்கட்டும், பேட்டிங்கா இருக்கட்டும், அதுல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஸோ இந்தியா வருவாங்கங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. ஆப்வியஸ்லி செகண்ட் உமன்ஸ் வேர்ல்டு கப்லேயே அதிக ட்ராஃபி வச்சிருக்க இங்கிலாந்து அவங்களும் வருவாங்கன்னு நான் எதிர்பார்க்கிறேன். ஸோ இந்த ஒரு 3 அந்த ஒரு 4th ஸ்பாட்டுக்கு மேபி வந்து ஒரு நியூசிலாந்து ஆர் சவுத் ஆப்பிரிக்கா அந்த 2 பேர்ல யாராவது ஒருத்தர் ஃபைட் பண்ணுவாங்கன்னு ஒரு ஃபீல் இருக்கு. அவங்க 2 பேரும் தான் லாஸ்ட் இயர் T20 உமன்ஸ் வேர்ல்டு கப்ல 2 பேரும் ஃபைனல் மோதினாங்க. ஸோ அவங்க 2 பேர்ல யாராவது ஒருத்தர் வருவாங்கன்னு தோணுது. கண்டிப்பா பலன் சூப்பரா சொல்லியிருந்தீங்க. நம்ம அப்படியே இந்த மேட்சை வந்து முடிச்சிட்டு இப்ப நம்ம அப்படியே வந்து நாளைக்கு வந்து அகமதாபாத்ல இந்தியாவும் வெஸ்ட் இண்டீஸும் டெஸ்ட் வந்து ஆரம்பிக்க போறாங்க. ஹோம் மேட்சஸ்ன்னு எடுத்து பார்க்கும்போது பாலனா என்ன இருந்தாலும் அந்த நியூசிலாண்டோட 3-0ன்னு தோத்தது வந்து கண்ணு முன்னாடி வந்து போகுது. அதனால நம்மளோட இந்தியன் பிளேயர்ஸும் பார்த்த அந்த கமிட்மெண்ட் லெவல் அப்படின்னா இப்ப ஆக்சுவலா வந்து ஏசியா கப் முடிஞ்சு இப்போ 2-3 டேஸ் தான் ஆகுது. அகமதாபாத்தை போய் ரீச் பண்ணியாச்சு. பாத்தீங்கன்னா இந்த ஸ்குவாட் எடுத்து பார்க்கும்போது பாலனா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நிறைய பேர் வந்து அபிமன்யு ஈஸ்வரன் கேட்டிருந்தாங்க எங்க ஒரு ஸ்குவாட்ல காணோன்றது தெளிவா பதில் கொடுத்திருந்தாரு. அகர்கர் செலக்டர் வந்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா இங்க வந்து நம்ம விளாட போறதே 2 மேட்ச் தான். அப்படிங்கும் போது ஓப்பனர்ஸ் வந்து செட் பேக்கப் ஓப்பனர் தேவைப்படாது, தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்குவாட்ல ஆட் பண்ணிக்கலாம் அப்படிங்கறதுனால அவர் வந்து கிடையாது கிளியர் கட்டா சொல்லியிருந்தாங்க. கருண் நாயர் விஷயத்துல வந்து அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா உண்மையாலுமே அவர் மேல நாங்க நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தோம். 8 மேட்ச்ல ஒரே ஒரு 50 தான் அடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்டேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணாதனால முன்னாடியே நமக்கு தெரிஞ்சதுதான் சாய் சுதர்சனா இல்ல கருண் நாயரா அப்படின்னு 2 பேர்ல யாருக்காச்சும் ஒரு இடத்துல இருந்தாங்கும் போது சாய் சுதர்சனுக்கு இன்னும் கொஞ்சம் ரன் கொடுக்குறாங்க. கருண் நாயர் விஷயத்துல உங்ககிட்ட எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா கருண் நாயருக்கு இன்னும் கொஞ்சம் ஒரு ரன் கொடுத்துருக்கலாமோ அப்படின்ற எனக்கு ஒரு லைட்டா ஒரு ஃபீல் இருக்கு. இல்ல உங்களோட தாட்ஸையும் நீங்க சொல்லுங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மளோட ரிஷப் பண்ட் இன்ஜுரிங்கிறதுனால துருவ் ஜுரலுக்கு ஸ்ட்ரைட்டாவே ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. நம்ம தமிழ்நாட்டு வீரர் ஜெகதீசன் ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பரா உள்ள போயிருக்காரு. அதுக்கப்புறம் ஜுரல் இந்தியாவில சூப்பரா பண்ணிருக்காரு. பிரசித் கிருஷ்ணா இந்தியன் கண்டிஷன்ஸ்ல பவுல் பண்ண போறாரு. ரீசெண்ட் டைம்ஸ்ல அவரும் பாத்தீங்கன்னா நல்லா பவுல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. கருண் நாயர் விஷயத்துல நீங்க என்ன நினைக்கிறீங்க? நம்ம இந்தியா இந்த ஹோம் கண்டிஷனுக்கு எந்த மாதிரி ரெடி ஆகணும்? உண்மையாலுமே ஒரு குரூஷியலா இருக்க போது இந்த மேட்ச் வந்து WTC சைக்கிள்ல. இதை பத்தி உங்களோட தாட்ஸ் சொல்லுங்க போலனா. டெஃபினட்டா கருண் நாயரோட அந்த ஒரு இன்க்ளூஷன் இல்லாதது வந்து அஜித் அகர்கர் வந்து சொல்லியிருப்பார். ஆக்சுவலி என்னன்னா அவர்கிட்ட வந்து நாங்க நிறைய ரன்ஸ் எதிர்பார்க்கிறோம். ஸோ அதனாலதான் வந்து அந்த ஒரு டிராப்புக்கான ஒரு ரீசன் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாரு. ஏன்னா இப்போ சாய் சுதர்ஷன் கிட்ட இருந்து ரன்ஸ் வரல, அவங்க வந்து அவர் கிரிட்டிசைஸ் பண்ண முடியாது. ஏன்னா அவர் வந்து டெபியூ சீரிஸ். கருண் நாயருங்கிறது வந்து பாத்தீங்கன்னா டொமஸ்டிக்ல அந்த அளவுக்கு பயங்கரமா வந்து அடிச்சு விளாண்டு இருந்தார். ஏகப்பட்ட 100 அடிச்சிருந்தாரு. அதுல வந்து நோ டவுட் அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஒரு பர்டிகுலர் சீரீஸ்ல எங்கேயுமே வரல. ஆக்சுவலி இங்கிலாந்துலயுமே போய் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து காமிச்சிருந்தாரு. ஒரு 100 ரன்ஸ் வர வந்து அடிச்சிருந்தாரு இந்த பர்டிகுலர் இந்தியா வர்சஸ் டெஸ்ட்டுக்கு முன்னாடி.
ஸோ அப்படிங்கிறப்ப அவர் வந்து அடிச்சிருக்கணும், எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருந்தாருன்னா டெஃபினட்டாக இந்த பர்டிகுலர் சீரீஸ்ல வந்து இருந்திருப்பாரு. மேபி ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். இப்போ சபரீஷ் அந்த மாதிரி வந்து ஒரு சான்ஸ் ஒரு இந்தியாவில் விளாடுறாங்கிறப்போ ஒரு 2 மேட்ச் சீரீஸ் தான். ஸோ அங்கேயும் அவர் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணலன்னா அப்போ ட்ராப் பண்ணால் வந்து எதுவும் நம்ம சொல்ல போகிறது கிடையாது. ஸோ அங்கே எங்கேயாவது ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கலாம். அபிமன்யு ஈஸ்வரன் நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது, ஏன்னா அவர் இத்தனை நாள் வந்து ஸ்குவாட்ல டிராவல் ஆகிட்டே இருக்காரு. பட் எங்கேயுமே அந்த 11ல வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல. இப்போ வந்து அந்த டொமஸ்டிக்ல பாக்குறங்கிறப்ப அவரை விட நிறைய பிளேயர்ஸ் வந்து பெட்டரா பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ தேவ்தத் படிக்கல் வந்ததுக்கு ரீசன் என்னன்னா, இந்தியா ஏ விசஸ் ஆஸ்திரேலியால வந்து ஒரு 150 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ அந்த ஒரு கான்ட்ரிபியூஷன் தான் முக்கியம். அப்படிங்கிறப்ப அவர் அப்படியே ஈஸியா வந்து உள்ள வந்துடும். இப்போ அபிமன்யு ஈஸ்வரன் நம்ம வந்து இப்போ இந்த சீரீஸ்லாம் ஏன் எடுத்து வரலான்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் நம்ம எடுத்து பார்க்கணும். அந்த அளவுக்கு அவர் கான்ட்ரிபியூட் பண்ணல, அதனாலதான் வந்து அவங்க ஸ்குவாட்ல வந்து எடுக்கல. ஸோ நம்ம வந்து கேரியவே ஆகக்கூடாது, ஸோ அந்த பிளேயர்ட் வந்து மூவ் ஆன் ஆயிடலான்ட்டு அவங்களும் வந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஷர்துல் தாக்கூர் வந்து அந்த எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், அந்த ஒரு இங்கிலாந்து சீரீஸ்க்காக கொண்டு வந்தாங்க, அப்படியே இங்கிலாந்து அப்படியே ட்ராப் பண்ணிட்டாங்க. ஸோ அது தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ ஆப்வியஸ்லி அவர் வந்து இல்லை. ஸோ ஓவரால் ஸ்குவாட் வந்து நம்ம பெருசாக கன்சர்ன் சொல்ற மாதிரி கிடையாது. எதிர்பார்த்த ஸ்குவாட் தான். ரிஷப் பண்ட் வந்து இன்ஜுரி, அது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஸோ ஆப்வியஸ்லி குரு ஜோரல் 11லேயே வந்துருவாரு. ஸோ அது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஜெகதீசன் வந்து ஒரு பேக்கப் விக்கெட் கீப்பர், அவரும் இப்போ ரீசெண்டாக நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருந்தாரு. அந்த ஒரு துலீப் ட்ராஃபில வந்து ஒரு 190 வந்து அடிச்சிருந்தாரு. ஆக்சுவலி இந்த ஒரு இந்தியாவே விசஸ் ஆஸ்திரேலியாலையும் வந்து ஒரு நல்ல ஒரு டாப் ஆர்டர் 50 இல்லாம வந்து அடிச்சிருக்காரு. ஸோ அப்படிங்கிறப்ப அவருமே வந்து அங்கே ரன் ஸ்கோரிங் பண்றாரு. பட் அந்த அபிமன்யு ஈஸ்வரன் தான் வந்து ரன் ஸ்கோரிங் பண்ணா ஆப்வியஸ்லி அவங்க எடுக்க தான் போறாங்க. ஸோ அங்கே ஒரு கன்சர்ன் வந்து. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாட். ஜாஸ்பிரிட் பும்ரா அவங்க எந்த அளவுக்கு அவங்க ஃபுல் ஸ்டெப் பண்ணுவாங்கன்னு தெரியாது. மேபி ஒரு டெஸ்ட் ஆடுவான்னு ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ ஓவரால் நல்ல ஒரு ஸ்குவாடா இருக்காங்க. அவங்க இதுலயும் வந்து 2 பிளேயர் வந்து இன்ஜுரியா இருக்காங்க. ஒரு ஷமார் ஜோசஃபா இருக்கட்டும், அல்ஜார் ஜோசஃபா இருக்கட்டும். ஸோ மெயின் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. அந்த ஜேடன் சீல்ஸ் அவரை நம்பி தான் வந்து போறாங்க. ஸ்பின் அட்டாக்கும் வச்சிருக்காங்க கூட. கேஷ் மோட்டி இருக்காரு, ஜமால் வாரிக்கன், தென் கேப்டன் ராஸ்டன் சேஸ் அவரும் வந்து போடுவார். ஸோ ஸ்பின் அட்டாக் டீசெண்டா இருக்கு. ஸோ ஹோப் நம்மளோட பவுலிங் அட்டாக்கு அவங்க பேட்ஸ்மேன் எப்படி ஃபேஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத பார்க்கணும். கண்டிப்பா பாலனா, அப்படியே நம்மளோட இந்தியாவோட 11ல வந்து எனக்கு ஒரு 2 டவுட் இருக்கு. ஆக்சுவலா அந்த 11ல நீங்க என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லுங்க. கண்டிப்பா ஓப்பனர்ஸ் ஆர் செட். ஜெய்ஸ்வால் அண்ட் கேஎல் ராகுல் தான் வரப்போறாங்க. 1 டவுன்ல சாய் சுதர்ஷன் வரப்போறாரு, அதுல கேள்வியே கிடையாது. 4ல சுப்மன் கில். 5ல வந்து பாத்தீங்க பாலனா, நம்ம ஆக்சுவலா நம்ம சிசிஎஃப் அண்ணாவோட 11ல அப்புறம் நான் ஒரு 11 ரெடி பண்ணேன். அதுலதான் என்னோட டவுட்ஸ் வந்துன்னா, அதுக்கப்புறம் நம்ம 5ல வந்து தேவ்தத் படிக்கட், 6ல ஜடேஜா, 7ல துருவ் ஜுரல், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், பிரசித் கிருஷ்ணா. மோஸ்ட்லி இப்ப நியூஸஸ் என்ன வருதுன்னா, பும்ரா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கு ரெஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால பாத்தீங்கன்னா பிரசித் கிருஷ்ணா அண்ட் முகமது சிராஜ் அப்படின்ட்டு 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸோட போவீங்களா? 2 ஃபாஸ்ட் பவுலர்னா இங்க நிதிஷ்குமார் ரெட்டி இடம் பெறல. என்னோட இன்னொரு 11ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, நான் படிக்கலாம் சாயா அப்படின்னு ஒரு இடத்துல இது பண்ணிட்டு நிதிஷ்குமார் ரெட்டி உள்ள வந்துடுறாரு. ஸ்பின்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அக்சர் பட்டேலையும் வச்சுக்கிட்டு, குல்தீப் யாதவ் வச்சுட்டு, வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா அண்ட் 4 ஸ்பின்னர்ஸ். பும்ராவும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் ஃபாஸ்ட் பவுலரா, சாரி, முகமது சிராஜும் நிதிஷ்குமார் ரெட்டியும் தான் ஃபாஸ்ட் பவுலர்ஸா இருக்க போறாங்க. இப்படி போவாங்களா? இல்ல குல்தீப் யாதவ் இல்லைன்னா யாராச்சும் ஒருத்தர் நான் டிராப் பண்ணிட்டு நான் வந்து படிக்கலும் ஆடுவேன். நீங்க எந்த மாதிரி போவீங்க பாலனா? கண்டிப்பா இப்ப நியூஸஸ் என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான் ஆட போறாங்க அப்படின்ற ஒரு நியூஸஸ் வருது. அப்படிங்கும் போது நீங்க ஒரு ஃபாஸ்ட் பவுலர் வச்சுட்டு நிதிஷ்குமார் ரெட்டி இன்னொரு சீமரா இருக்க போறாரா, இல்ல 2 பியூர் போறீங்களா? உங்களோட தாட்ஸ் என்ன? ஏன்னா நம்ம டெப்த் வந்து 8 வரைக்கும் பேட்டிங் வச்சு பார்த்திருக்கோம். ஸ்பின்னர்ஸ் எத்தனை ஆட போறீங்க? டெஃபினட்டா நம்ம ஸ்குவாடா எடுத்து பார்க்குறப்போ அத்தனை ஸ்பின்னர்ஸ் வச்சிருக்காங்கிறப்போ ஸ்பின் தான் நிறைய இருக்க போதாங்கிறது தெரியுது. ஸோ 2 ஃபாஸ்ட் பவுலிங்கோட போறாங்க. ஒன்று ஜாஸ்பிரிட் பும்ரா இல்லை முகமது சிராஜ், அந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இல்லைனா முகமது சிராஜ் ஆர் பிரசித் கிருஷ்ணா, அந்த ஒரு காம்பினேஷனாக இருக்கும். இதுதான் இருக்க போது. ஸ்பின்னர்ஸ் ஆப்வியஸ்லி குல்தீப் எனக்கு தெரிஞ்சு யூஸ் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன். குல்தீப், வாஷிங்டன் சுந்தர், ஜடேஜா இருப்பாரு. மேபி ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னர் வேணும்னா அக்ஷர் பட்டேல், அந்த ஒரு ஸ்பாட் தான் வந்து இடிக்கும். அக்ஷர் பட்டேல், நிதிஷ்குமார் ரெட்டி. தேவ்தத் படிக்கலுக்கு டெஃபினட்டா ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைக்கும். அந்த ஒரு கருண் நாயரோட பிளேஸ்ல அப்படியே வந்துருவாரு. ஸோ பண்டோட பிளேஸ்ல துருவ் ஜுரல் வந்துருவாரு. ஸோ இதுதான் வந்து 11 இருக்க போகுது. 3 ஃபாஸ்ட் பவுலர் போக மாட்டாங்க, எனக்கு தெரிஞ்சு 2 ஃபாஸ்ட் பவுலர் தான். ஜாஸ்பிரிட் பும்ரா எந்த மேட்ச் விளையாடுறாரோ அந்த மேட்ச் ஜாஸ்பிரிட் பும்ராவும் சிராஜும் விளையாடுவாங்க. ஜாஸ்பிரிட் பும்ரா விளையாடாத மேட்ச்ல சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் விளையாடுவாங்க. கண்டிப்பா வந்து சூப்பரா உங்களோட எக்ஸ்பிளேஷன் வந்து சொல்லியிருந்தீங்க போலன்னா. அப்படியே இப்ப வெஸ்ட் இண்டீஸ் பக்கம் சாயும் போது பாத்தீங்க அப்படின்னா, ஆரம்பத்துல நம்மளோட லைவ்லயே சொல்லியிருந்தோம், அவங்களோட கன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் 2 பேரும், 2 ஜோசப்புமே மிஸ் அவுட் ஆயிட்டாங்க. அவங்களோட ஸ்ட்ரென்த்னு பார்க்கும் போதே அவங்களோட என்னதான் ஆஸ்திரேலியாவோட 3 மேட்ச் வந்து ஹோம்ல தோத்துருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ்னா அவங்களோட ஃபாஸ்ட் பவுலர்ஸ் தான். அதுவே அவங்க 2 பேரும் கிடையாது. அப்படிங்கும் போது அதுவே அவங்களுக்கு வந்து ஒரு பேக் ஃபயர் ஆயிருக்கு. இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவங்களோட 11s வந்து எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னா, முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரீசெண்டா அந்த ஜான் கேம்ப்பெல் அவரும்
டாக்னரைன், சந்திரபால் இவங்க 2 பேரும் ஓபன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் பிராண்டன் கிங், ஷாய் ஹோப், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அலிக் அத்தனஸ், வந்து ராஸ்டன் சேஸ், ஜஸ்டின் கிரீவ்ஸ், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜெடியா பிளேட்ஸ் விளையாடுவாங்களோ எனக்கு என்னமோ தோணுது பாலாங்க. ஏன்னா வந்து நம்ம லெஃப்ட் ஆர்ம் சீமர் வந்து பாத்தீங்கன்னா பேட்ஸ்மேன்ஸ் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால ஜெடியா பிளேட்ஸ் விளையாடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஜெய்டன் சீல்ஸ் வந்து நியூ பால்ல எஃபெக்டிவா இருப்பாரு. அப்புறம் நம்ம வந்து ஜோமல் வேரிக்கன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம இதுல இந்த ரேங்க் டேனர்ஸ்ல எல்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க, செம்மையா பவுல் பண்ணி பார்த்திருக்கிறோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேரி பேர் எவ்வளவு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நீங்க இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி உண்மையாலுமே அந்த 2 ஃபாஸ்ட் பவுலர்ஸ் கிடையாது. ஜேடன் சீல்ஸ் நியூ பால் வச்சிருக்காரு. இவங்களோட பேட்டிங் கம்பேர் பண்ணும்போது ஒரு மாதிரி ஆவரேஜா இருக்குல்ல பாலானா? இவங்க எப்படி என்ன பண்ணி இந்தியாவை வந்து ஒரு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம், இப்படி ஒரு மேட்ச் ஜெயிக்கிறதுக்கு என்ன வழியா வெஸ்ட் இண்டீஸ் யோசிக்கலாம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? சென்சிபிளா வந்து விளாடணும். அவங்க நம்மளோட பவுலர்ஸ் வந்து கரெக்டாக டேக்கிள் பண்ணணும். அதை வந்து அவங்களால பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்கன்னு தான் தோணுது. ஏன்னா அந்த ஒரு பெருசாக அந்த சொல்லிக்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பேட்டர்ஸ்லாம் வந்து கிடையாது. ராஸ்டன் சேஸ் இருக்காரு, ஸோ அவர் வேணா கொஞ்சம் கான்ட்ரிபியூட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆக்சுவலி ஸ்குவாட்ல குட்கேஷ் முடி இருக்காரு நான் நினைக்கிறேன். நான் சரியா வந்து ஸ்குவாட் ஃபுல்லாக வந்து பார்க்கல. ஸோ அவர் இருந்தாருன்னா அவர் ஆப்வியஸ்லி வந்து 11ல வந்துடுவார். ஏன்னா அவரோட இன்க்ளூஷன் நல்லா இருக்கும். ஏன்னா அவர் பேட்டிங்கும் சூப்பராக கான்ட்ரிபியூட் பண்ணுவார், பவுலிங்கும் எஃபெக்டிவாக இருக்கும். அப்புறம் சபரீஷ் சொன்ன மாதிரி ஜமால் வாரிக்கனோட ஸ்பின் தான் வந்து எஃபெக்டிவா இருக்க போகுது. ஸோ அவர் எந்த அளவுக்கு வந்து அந்த அவரோட ஸ்பின்னை கொண்டு வராரு அப்படிங்கிறது வந்து நம்ம பார்க்கணும். ஸோ டாப் ஆர்டர்ல வந்து டச் நரேன் சந்திரபோல், நம்ம ஷிவ் நரேன் சந்திரபோல், லெஜெண்டரிஸ் வெஸ்ட் இண்டீஸோட பிளேயர். ஸோ அவரோட பையன் ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்காரு. ஆக்சுவலி வந்து அவர் ஆஸ்திரேலியாலையும் போய் வந்து ஒரு 100 கூட வந்து அடிச்சிருக்காரு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நம்ம அவரை வந்து பார்க்குறோம் ஸ்குவாடுக்குள்ள. அவர் லாஸ்டா இப்போ நடந்த வெஸ்ட் இண்டீஸ் சீரீஸ்லாம் வந்து கிடையாது. ஸோ இப்போ வந்து எடுத்து வந்திருக்காங்க. இப்போதான் ரீசெண்டாக வந்து வெஸ்ட் இண்டீஸ் நேபாள் நம்ம வந்து பார்த்துருக்கோம். நேபாள் வந்து T20 சீரீஸ் வந்து வின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ல வந்து என்ன சொல்லணும்னா, இப்போ ஆல்ரெடி வெஸ்ட் இண்டீஸே வந்து டவுன்ஃபால்ல தான் இருக்கு, ரொம்ப டவுன்ஃபால். எல்லா சீரீஸும் வந்து லூஸ் பண்ணிட்டே இருக்காங்க. அந்த ஒரு பர்டிகுலர் கேம்ல வந்து நேபாள் சீரீஸே வந்து வின் பண்ணிட்டாங்க, 2-1 அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணாங்க. லாஸ்ட் மேட்ச் மட்டும் எப்படியோ வந்து வெஸ்ட் இண்டீஸ் வந்து ஒரு நோ லாஸ்ல வந்து வின் பண்ணாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு ஒயிட் வாஷ்ல இருந்து தப்பிச்சிருந்தாங்க. ஸோ நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருந்தாங்க நேபாள். ஸோ இப்போ இந்த இதுவும் வந்து அவங்க கோச்னா, ஸோ தொடர்ந்து எல்லா சீரீஸும் வந்து அவங்க லாஸ் பண்ணிட்டே தான் இருப்பாங்க வெஸ்ட் இண்டீஸ். ஸோ கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் அவங்க எப்படி ரீபில்ட் பண்ண போறாங்க அவங்க டீம்ங்கிறது தெரியல. கண்டிப்பா பாலா, கரெக்டா சொல்லியிருந்தீங்க. இந்தியா சைட்ல இருந்து பார்க்கும்போது இந்தியாவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியா நினைச்ச கூடாது. வெஸ்ட் இண்டீஸ் இத்தனை சீரிஸ் தோக்குறாங்களே அப்படின்னு நினைக்க கூடாது. ஏன்னா நம்ம நியூசிலாண்டோட இங்க ஒயிட் வாஷ் ஆனதுனாலதான் நம்ம அந்த போன WTCல என்னாச்சு நமக்கு தெரியும். அதனால இந்தியா இந்த WTC பாயிண்ட்ஸை 2 மேட்சும் ஈஸியா வின் பண்ணணும். என்ன பண்ணணும் இந்த கண்டிஷன்ஸ்க்கு? ரொம்ப ரேங்க் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கே அது ஆப்பா அமையுது. ஏன்னா நம்மளோட இந்தியன் பேட்ஸ்மேனையும் கன்சிடர் பண்ணி விக்கெட்ஸ் வந்து கொடுத்து, நான் வந்து எப்படி நினைக்கிறேன்னா பாலனா, ஒரு மாதிரி வந்து பேட்டிங் விக்கெட்டாவே கொடுக்கலாம் அப்படின்னு எனக்கு ஃபீல் வருது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ரேங்க் டனர்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளோட பேட்ஸ்மேனுக்கே அந்த ஸ்பின்னர்ஸ் ஆடுறது வந்து கஷ்டமா இருக்காங்க. கேரி பேர் இருக்காரு, வேரிகேன் இருக்காரு, அதுக்கப்புறம் ராஸ்டன் சேஸ் இருக்காருங்கும் போது கண்டிப்பா அவங்க சைட்ல இருந்து எஃபெக்டிவா போடுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பேட்டிங் கிட்ட கொடுத்த ஒரு 4 டே 5 டே டெஸ்ட் பார்த்தோம்னா ஒரு மாதிரி நமக்கும் பாக்குறதுக்கு வந்து நல்லாவே இருக்கும் அப்படின்னு தோணுது. எல்லாருமே வந்து அந்த ODI சீரீஸ்க்கு வெயிட் ஆயிட்டு இருக்காங்க பாலனா. அந்த OG கேப்டன் அரைவிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரோஹித் சர்மா போடுறதையும் நம்ம பார்க்க முடியுது. அந்த ODIக்கும் நம்ம ஒரு ஆர்வமா இருக்கு. பாப்போம் இந்த டெஸ்ட் சீரிஸ் வந்து நல்லபடியா போகும் அப்படின்னு சொல்லிட்டு. வெஸ்ட் இண்டீஸ் சைட்ல இருந்து சிம்பிள், ஒரு மேட்ச் ஆச்சு ஜெயிக்கிறதுக்கு அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னமோ அதை வந்து அவங்க ஆடணும் அப்படின்றதுதான் எங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. பாலானா பாத்தீங்கன்னா பிளேயிங் லெவனை பத்தி பேசிட்டோம், நேற்று நடந்த மேட்சை பத்தியும் பேசிட்டோம். நம்மளோட உமன்ஸுக்கு வந்து நம்மளோட ஆல் த பெஸ்ட்டை சொல்லி பாகிஸ்தானோட மேட்சையும் நம்ம ரிவ்யூ பண்ணுவோம். இதே மாதிரி வந்து நல்லபடியா டிராவல் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவும் நாளைக்கு என்ன பண்ண போறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பார்ப்போம். ஓகே கைஸ், பாத்தீங்க அப்படின்னா உங்களோட சப்போர்ட்டை உமன்ஸ் வேர்ல்டு கப்புக்கும் கொடுங்க. ஸ்மிருதியா இருந்தா என்ன, விராட்டா இருந்தா என்ன, ஜெயிக்க போறது என்னமோ இந்தியா தான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்மளோட பாலானா சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்க. அவர் பாத்தீங்கன்னா CBM கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காரு, அதுக்கும் உங்களோட சப்போர்ட்ஸ் வந்து கொடுங்க. அதுக்கப்புறம் உங்களோட ஒரு தாட்ஸ் வந்து ஒரு அரௌண்ட் தி வேர்ல்ட் கிரிக்கெட் வந்து எடுத்து வரணும். இப்பதான் இன்னைக்கு சொல்லுங்க நியூசிலாந்து, பாலானா. இன்னைக்கு தான் நியூசிலாந்து ஆஸ்திரேலியா ஃபர்ஸ்ட் T20 நடந்து முடிஞ்சது. ஆஸ்திரேலியா வந்து ஒரு 16.2 ஓவர்ல வந்து வின் பண்ணிட்டாங்க. ஈஸியான ஒரு சேஸ், ஒரு 180 சேஸ் வந்து பண்ணாங்க. ஸோ கம்ஃபர்டபுளாக வந்து சேஸ் பண்ணிட்டாங்க. நியூசிலாந்து சைட்ல இருந்து டிம் ராபின்சன் அவர் வந்து ஒரு 100 வந்து அடிச்சிருந்தாரு, ஃபேண்டாஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்திருந்தாரு. ஆஸ்திரேலியா சைட்ல இருந்து கேப்டன் மிச்சல் மார்ஷ், அவருக்கு ஏற்ற பிச் மாதிரி இருந்தது. ஸோ அவர் வந்து அதிரடியான ஒரு 80 ரன்ஸ். அதுக்கப்புறம் டிராவிஸ் ஹெட் வந்து ஒரு குட்டி கேமியா ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருந்தாரு. ஸோ மிடில் ஆர்டர் ஃபுல்லாக வந்து எல்லாமே வந்து பண்ணி சூப்பராக வந்து வின் பண்ணிட்டாங்க. நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருந்தது. ஆனால் அவங்க 180 ரன்ஸ் தான் வந்து அடிக்க முடிஞ்சுது. அதுக்கு காரணம் என்னன்னா, மிடில் ஆர்டர்ல வந்து டேரில் மிச்சல் வந்து ஒரு 30 ரன்ஸ் வந்து அடிச்சிருப்பாரு. பட் அவரோட ஸ்ட்ரைக் ரேட் தான் வந்து மேட்ரு. அந்த ஒரு 140 ஸ்ட்ரைக் ரேட்ல பேட்டிங் ட்ராக்ல ஆடுறாருங்கிறப்போ அது அவர் வந்து மாத்திக்கிட்டே ஆகணும். ஸோ அங்க வந்து மேபி இந்த கிளென் பிலிப்ஸ்லாம் வந்து இன்ஜுரியில இருக்காரு, அவர் வந்து ரெக்கவர் ஆயிட்டாருன்னா ஸோ ஹோப் அவர் வந்து நம்ம லெவல்லாம் பார்க்கலாம். ரச்சின் ரவீந்திராக்கு தான் வந்து ஒரு பெரிய இன்ஜுரிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க, அது என்னங்கிறது தெரியல. மறுபடியும் வந்து அவர் வந்து ஃபேசியல் ஏதோ அடி வாங்கினாரு.
ஸோ ஸ்டிச்சஸ் வேற மறுபடியும் வந்து போட்டிருக்காங்களாமா. ஸோ அது எந்த அளவுக்கு அவருக்கு பாதிப்பாக போகுது அப்படிங்கிறது தெரியல. ஸோ வெயிட் அண்ட் பார்க்கணும். அந்த நல்ல பிளேயர் ஆக்சுவலி ஓடிஐ டெஸ்ட்லாம் சூப்பராக பண்ணியிருக்காரு. T20 கூட நம்ம கன்சர்னா சொல்லலாம். பட் ஓடிஐ டெஸ்ட்டுக்குலாம் வந்து ஒரு கீ பிளேயராக இருந்திருக்காரு. ஸோ டெஃபினட்டாக வந்து திருப்பி வந்தாருன்னா நல்லா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி பாலானா. வந்து பிளாக் பஸ்டர் பாலானாங்கிறதோட இனிமேட்டு அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் பாலானான்னு சொல்லிடலாம்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றி. முடிய போற நேரத்தில் அரௌண்ட் த வேர்ல்ட் ஆஃப் கிரிக்கெட் வந்து நீங்க சொன்னதுக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களோட தாட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேட்ச் ரிவ்யூ பண்ணிருக்கோம். இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா உமன்ஸ். அதுக்கப்புறம் நாளைக்கு நடக்க போற மேட்சையும் ப்ரிவியூ பண்ணிருக்கோம். இந்த 11ல இந்த பிளேயரை ஆட் பண்ணலாம் அப்படின்னு உங்களோட தாட்ஸையும் மறக்காம நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல விடுங்க. நம்ம சேனல் பிடிச்சிச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப நன்றி பாலானா. இன்னொரு வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ.